நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி வீட்டிலையே சூப்பராக செய்யலான்றது தான் இன்றைக்கி வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு 3 பொட்டேட்டோஸ் எடுத்து நல்லா தோலை சீவிட்டு 1 சென்டிமீட்டர் அளவில் நம்ம நீல வாக்கில் நறுக்கிக்கணும். இந்த அளவு திக்னஸாக தான் இருக்கணும். அப்போ தான் ஃப்ரை பண்ணி வரும்போது கொஞ்சம் சுருங்கி கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஒல்லியாக கட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப மொறுமொறுன்னு ஆயிரும். பொட்டேட்டோஸை நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இது வந்து பிளெயின் வாட்டர் தான். இதை தண்ணியில் போட்டு வைக்கிறதுனால கலர் வந்து மாறாமல் இருக்கும், இல்லைன்னா கருப்பாயிரும். இந்த மாதிரி எல்லா பொட்டேட்டோஸையும் நறுக்கிட்டு 2லேருந்து 3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துருங்க. இப்போ இதை சுடு தண்ணியில் வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துடணும். ரொம்ப வேக விட்டுறக்கூடாது, 3 நிமிஷத்துக்குள்ளே எடுத்துடணும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியில் தான் போடணும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க பொட்டேட்டோஸை வந்து இதில் போட்டுடலாம். போட்டோன்னே அந்த தண்ணியோட கொதிப்பு அப்படியே அடங்கிரும். ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்தோன்னே கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது தெரியும். இந்த மாதிரி ஸ்டிஃபாக தான் இருக்கணும், வேகக்கூடாது ரொம்ப. பாருங்கள், நம்ம போட்டதுக்கும் இப்போக்கும் கலர் நல்லாவே மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு உடனே சுடு தண்ணியிலேருந்து நீங்கள் எடுத்துடணும், இல்லைன்னா அது இருக்க இருக்க கொஞ்சம் வெந்துக்கிட்டே இருக்கும். உங்கள்கிட்ட கிச்சன் டவல் ஏதாவது இருந்தால் அதில் போட்டு அந்த ஈரத்தன்மை ஃபுல்லத்தையும் எடுத்துருங்க. நான் இன்றைக்கி டிஷ்யூ பேப்பர்லேயே வந்து அந்த ஈரத்தை ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. அப்படியே தான் இருக்குது, நமக்கு உள்ளே கொஞ்சம் வெந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவு வெந்திருந்தால் போதும். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு உருளைக்கிழங்குக்கு 1 டேபிள் ஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்க. இருக்கிற கொஞ்சம் ஈரத்தன்மையும் இந்த கார்ன்ஃப்ளவர் எடுத்துரும். அதோட நம்மளுக்கு வந்து ரொம்ப செவக்க விடாது உருளைக்கிழங்க, அதனால இந்த ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, ஃபுல்லாக படுற மாதிரி. இதுக்கப்புறமா நம்ம ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சுருங்க. கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வந்து கம்பல்சரி ஒரு 15 மினிட்ஸாவது வச்சுருங்க. அப்போ தான் வந்து நமக்கு பொரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த கார்ன்ஃப்ளவர் எல்லாமே வந்து ஒரு செட் ஆகணும், அதுக்காக தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு போடுங்க. போட்டோன்னா ஒரு 1 மினிட்லேருந்து 1.5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இதை எடுத்துடணும். ஃபுல்லாக வேகணுன்றது கிடையாது, ஏன்னா இதை ரீஃப்ரை பண்ணுவோம், மறுபடியும் ஃப்ரை பண்ணுவோம். அதனால் ஒரு 1 மினிட்டில் நீங்கள் எடுத்துருங்க. இதை எடுத்து ஒரு டிஷ்யூவில் போட்டு வச்சுக்கோங்க. ஆயிலெலாம் வந்து அப்சர்வ் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, அவங்களுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் பேட்ச் பொரிச்சிடலாம். செகண்ட் பேட்ச் பொரிக்கிறதுக்கு ஆயில் ஓரளவு ஹீட்டில் தான் இருக்கும்.
தேர்ட் பேட்ச்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது பொரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹீட் அடங்கினதுக்கப்புறமா மறுபடியும் ஆயிலை ஹீட் பண்ணி அப்புறமா பொரிங்க. ஏன்னா ரொம்ப ஹீட்டான ஆயிலில் நீங்கள் பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு அது இன்னும் ஓவராக ஹீட் ஆகி வெந்துடும் ரொம்ப. அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்கிறேன். உங்களுக்கு 2 பேட்சோட பொட்டேட்டோஸ் முடிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கதை நீங்கள் இந்த மாதிரி ஆயில் ஹீட் அடங்கினதுக்கப்புறமா பொரிங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ரீஃப்ரை பண்ணிடலாம். ரீஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம 3 பேட்சாக போடணுங்கிறது இல்லை, நிறையா போட்டுட்டு கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரீஃப்ரை பண்ணும்போது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பொரிச்சு எடுங்க. உங்களுக்கு இந்த லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சிடும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடலாம். இந்த எண்ணெயோட சலசலப்பு எல்லாமே அடங்கி ஒரு மாதிரி அந்த கிறிஸ்பினஸ் வந்து உங்களுக்கு அதை கிண்டும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடலாம். பாருங்கள், அப்படியே நமக்கு KFC ஸ்டைலில் அதே கலரில் வந்திருக்கு. அதே கிறிஸ்ப்னஸோடு இருந்துச்சு. நம்ம வீட்டில் செஞ்சதாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்குறதா இருந்தாலும் சரி, சூடு ஆடுறதுக்குள்ளே சாப்பிட்றணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு உப்பும் பெப்பரும் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. பெப்பரும் அதே மாதிரி தான். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஹெல்த்தியாக சாப்பிட்டோன்ற திருப்தி இருக்கும். தேங்க்யூ.